Hey traders, welcome to our channel. So today date April 19 Sunday. So நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் வீக் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வந்துடும். அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் லெவல்ஸ். ஸோ இந்த பெண்டிங் லெவல்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் வந்துட்டு எல்லா டைமுமே இந்த பெண்டிங் லெவலுக்கு வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் வந்துட்டு பையிங் சைடோ செல்லிங் சைடோ வந்துட்டு மார்க்கெட் வந்து சைடு டிசைட் பண்ணும். ஸோ அந்த பெண்டிங் லெவலை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கான ஓவர்வியூ அண்ட் தென் வரப்போகிற வீக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50 அனலைசிஸ் தான். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு நல்ல ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோஸ்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பையிங் ஸ்விங் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? ஸோ இந்த பர்டிகுலர் லோஸ்லேருந்து பார்க்கும்போது ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஒரு 3 வீக்ஸாக வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஸ்விங்கில் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரைஸோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ எந்த ஒரு ஸ்விங்குமே வந்துட்டு ஹைஸ்லேருந்து டேரக்ட் லோஸ் வரும், லோஸ்லேருந்து அகைன் டேரக்ட் ஹை, ஹைஸ்லேருந்து அகைன் டேரக்ட் லோ, அகைன் லோஸ்லேருந்து டேரக்ட் ஹை, இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஹை பிரேக் ஆகிட்டு லோ பிரேக் ஆகுது, லோ பிரேக் ஆகிட்டு ஹை பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்விங்கை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹை கிரேட் ஆயிருக்கு. ஹைஸ்லேருந்து அகைன் வந்துட்டு ஒரு லோ கிரேட் ஆயிருக்கு. லோ கிரேட் அப்புறம் மடி லோ பிரேக் ஆயிருக்கு. அகைன் பர்டிகுலராக வந்துட்டு ஒரு இந்த மந்த் ஸ்டார்டிங் ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் கிரேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் வந்துருக்கு. ஸோ லோஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பையிங்ஸும் கிரேட் இருக்குது. ஸோ இந்த பையிங் வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூஷன் ஆகி அப்படியே வி ஷேப்பில் ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ டேரெக்டாக வி ஷேப்பில் ரெக்கவர் ஆகிறது. ஸோ அன்டில் வந்துட்டு எந்த ஒரு மேஜர் நியூஸ் எதுவுமே வராத வரைக்கும் ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வி ஷேப்பில் இப்படி ரிவர்சல் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது. ப்ரீவியஸ் வீக் மீன்ஸ் வீக்லியில் ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ சேம் அதே லோஸில் ப்ரைஸ் வந்து அகைன் ரெசன் பேஸ் ஆகிட்டு அகைன் இந்த பர்டிகுலர் வீக் வந்துட்டு ஒரு இன்டிசிஷன் வீக் ஆர் செல்லிங் சைடுக்கான வீக்காக இருக்குமோன்ட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து 3 வீக்ஸாக வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஸ்விங்கில் இருக்குது. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி தான் லோஸ்லேருந்து பையிங் ஆனிச்சுன்னா கண்டினியூஸாக வி ஷேப்பில் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் ஸ்விங் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த பர்டிகுலர் வீக் அப்கமிங் வீக் வந்துட்டு வீக்லியில் ஒரு செல்லிங் கேண்டலாக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் நாளைக்கு மார்க்கெட் என்னென்ன மாதிரி ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுப்போங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் போயிடும். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது வீக்னஸை சஸ்டெயின் பண்ணி தான் வந்துட்டு ப்ரீவியஸ் 2 டேஸ் வந்துட்டு வீக்னஸை ஷோ பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வீக்னஸ்ங்கிற இடம் எங்கே லாஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கேண்டலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எப்படி வீக்னஸை ஷோ பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறீங்கன்னா ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேவாக எடுத்து பாருங்களேன். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, லோ கிரேட் ஆயிருக்கு, ஹை கிரேட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டே ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து நெக்ஸ்ட் டே கேப் அப்லேயே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்த டேவோட ஹை பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப் அப்லேயே பிரேக் ஆகிட்டு ஹைலேருந்து அகைன் ஒரு செல்லிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் டே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணல. ஸோ எல்லா டேவுமே ஹை பிரேக் ஆகிட்டே போகிறது, ஹை கிரேட் ஆகுது, அடுத்த நாள் வந்துட்டு ஹை பிரேக் ஆயிடுது. அகைன் அந்த பர்டிகுலர் டே கேண்டலோட ஹை இருக்குது, அடுத்த நாள் வந்துட்டு கேப் அப்லேயே அகைன் ஹை பிரேக் ஆயிடுது. ஆனால் ஒரு பர்டிகுலர் லெவலில் என்ன இருக்குது, ப்ரைஸு இந்த ஹை பிரேக் ஆகாமல் கீழேயே க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டனே. ஸோ கீழேயே இந்த ஹைக்கு கீழேயே வந்துட்டு ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சினாரியோனே சொல்லுவேன். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேம்னு போய் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் டேக்கு கீழேயே க்ளோசிங் வச்சுருக்கு. அதுதான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு சினாரியோ. ஸோ ஹை அண்ட் தென் ப்ரீவியஸ் ஹைக்கு கீழேயே. ஸோ நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ப்ரைஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஹை, அதாவது ஃப்ரைடேவோட ஹை, ஸோ இந்த ஹைக்கு கீழே எந்த வீக்னஸ் ஷோ பண்ணாலுமே ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு செல்லிங் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ பையிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது இல்லாமல் ஓவராலாக வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு பெண்டிங் லெவல் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ப்ரைஸ் வந்து ஹையர் த டைம் ஃப்ரேமில் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் வந்துட்டு பின்னாடி டேட்டாவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபிப் பேஸ் பண்ணி தான் அந்த பெண்டிங் லெவல் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லா தடவையுமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெண்டிங் லெவலில் விட்டுட்டு போயிருந்துச்சுன்னா அகைன் வந்துட்டு அந்த பெண்டிங் லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஆகும். ஸோ சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த லோ தான் இப்போதைக்கு இதான் லோ. அண்ட் தென் ஹை பார்த்தீங்கன்னா இங்கே ஹை கிரியேட் ஆயிருக்கு, இங்கே ஹை கிரியேட் ஆயிருக்கு, இங்கே ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹைலாம் வச்சு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எந்தெந்த மாதிரி வந்துட்டு மூவ் ஆயிருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ லோலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோலேருந்து ஃபிப் ட்ராப் பண்ணுவோம். ஸோ லோலேருந்து ஃபிப் ட்ராப் பண்ணும்போது ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. அகைன் இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த கரண்ட் ஹை வச்சு வைக்கும்போது ப்ரைஸ் வந்து அப்படி இல்லைனாலும் முன்னாடி ஹை கூட, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் இங்கேயுமே வந்து ரெஸ்டன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஹையில் வச்சுனா கூட ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவல் சப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆக்சுவல் சப்போர்ட் எங்கே இருக்குது, ஸோ ஆக்சுவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் சப்போர்ட் 0.368. என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவல் சப்போர்ட்டுக்கு மேலே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் போக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவல் சப்போர்ட் மீன்ஸ் இதுதான் வந்துட்டு ஆக்சுவலான சப்போர்ட். இந்த லெவலுக்கு வராமல் மேலே அகைன் பையர்ஸ் வந்து நாமினேட் பண்ணாங்கன்னா, ஸோ இந்த லெவல் வரத்துக்கு மார்க்கெட் வந்து அகைன் இந்த பெண்டிங் லெவலுக்கு வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்டினியூஷனோ ஆர் அகைன் ஃபர்தர் ரிட்ரேஸ்மெண்ட்டோ கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இப்போ கரண்ட்டு சினாரியோவில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி செஷன்லையும் பாருங்கள் ரெஸ்டன் பேஸ் இருக்கா இந்த இடத்துல. ஸோ இந்த ஹைக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ லோலேருந்து பாட்டம்லேருந்து இந்த இந்த பர்டிகுலர் ஹை வரைக்கும் ஃபிப் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லோலேருந்து இந்த டாப் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ரிட்ரேஸ் டவுன் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவல் சப்போர்ட் வந்துட்டு இங்கே இருக்குது 23,587. ஸோ இதுதான் ஆக்சுவலான சப்போர்ட். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு மேலேயே வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அகைன் ஹையர் லெவலில் ஹோல்டு. ஸோ இந்த மாதிரி பெண்டிங் லெவலை விட்டுட்டு ஆக்சுவல் சப்போர்ட்டை விட்டுட்டு ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆனிச்சுன்னா அந்த பையிங் வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்பவே ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ சஸ்டெயின் ஆகலாம் எப்போனா ஏதோ நியூஸ் அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து அகைன் வந்து கண்டினியூஷன் ஆகலாம். ஸோ அதர்வைஸ் வந்துட்டு ஜென்ரலான நேச்சர் என்னென்னா, ஆக்சுவல் சப்போர்ட்டில் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்காமல் பை ஆனிச்சுன்னா அகைன் ஒரு வாட்டி அந்த ஆக்சுவல் சப்போர்ட் வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து அகைன் ஃபர்தராக வந்துட்டு கண்டினியூஷனோ ஆர்எல்ஸ் வந்து அகைன் 0.3 லெவல் ரிட்ரேஸ்மெண்ட்டோ 5ஓ 6ஓ அந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட்னா அடுத்தடுத்த லெவல் வந்து டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு செகண்ட் தடவை இப்போ இந்த ஸ்விங்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் சேம் அதே சினாரியோ வந்துட்டு இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ பெண்டிங் லெவல் ஆக்சுவல் சப்போர்ட் வந்துட்டு எடுக்காமல் மேலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு பையே இருக்குது. ஸோ என்னோட இந்த இடத்துல ஹை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஹை வந்து கண்டினியூஷன் ஆகிறது சான்ஸ் கம்மின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் எடுக்கிற மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பெண்டிங் லெவல் மார்க்கெட் வந்து ஆக்சுவல் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி லெவலில் வந்து கண்டினியூஷன் ஆகும்போது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ஹை பிரேக் ஆனோடனே கண்டினியூஷன் நடக்குமா, என்ன ஆல்ரெடி பெண்டிங் லெவல் விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி பெண்டிங் லெவலில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் டவுன் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் வந்து எடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த பெண்டிங் லெவல் வந்துட்டு நான் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பெண்டிங் லெவலுக்கு அடுத்த நாள் என்ன இருக்குது, மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே க்ளோசிங் வச்சுருந்துமே, ஆனால் பெண்டிங் லெவலில் வந்துட்டு மார்க்கெட் என்னென்னா ஒரு வாட்டி வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் அடுத்து வந்துட்டு கண்டினியூஷன் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இப்போதைக்கு கரண்ட்டாக கிரியேட் ஆயிருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் அதே தான், கீழே பாட்டம்லேருந்து ஸ்விங் ஹை வரைக்கும் வச்சுருப்போம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் ஹை. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவலான சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவல் சப்போர்ட் 0.236 இந்த லெவல். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் இந்த ஆக்சுவல் சப்போர்ட்டுக்கு மேலேயே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் ஹோல்டு ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மைண்டில் என்ன வந்துடும், ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹை பிரேக் அவுட் ஆனாலுமே வந்துட்டு நம்ம பையிங் சைடு போகிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு இந்த பெண்டிங் லெவலில் டச் பண்ணல, நடுவுலேயே வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இந்த பையிங் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட வியூ நாளைக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, ஆல்ரெடி வந்துட்டு டெய்லியில் ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டே ப்ரீவியஸ் டேக்கான ஹை இது, அண்ட் தென் ஃப்ரைடே டேக்கான ஹை கிரேட்டாக இருக்குது, லோவர் ஹை கிரேட்டாக இருக்குது. ப்ரைஸ் இந்த ஹைக்கு கீழேயே ஏதோ வீக்னஸ் ஷோ ஆனிச்சுன்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், அகைன் வந்து ஃபர்தராக மினிமம் இந்த லோ பிரேக் ஆகும். ஆனால் நம்மளோட ஆக்சுவல் சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மண்டே செஷன் வந்து எனக்கு வந்து ரிட்ரேஸ்மெண்ட் டேவாக இருக்குங்கிற ப்ராபபிலிட்டி தான் என்னோட வியூவும் வந்துட்டு மண்டே வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் டேவாக இருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் இந்த ஹை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஏதோ மொமெண்டம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மொமெண்டம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட் வந்து ஆக்சுவல் லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலை, நடுவுலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இந்த பையிங் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ஹை பிரேக் ஆன உடனே யாரும் பையிங் சைட் செட்டப் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பெண்டிங் இதில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே தான். ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோ மார்க்கெட் எடுத்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தாலும் சரி, எந்த மார்க்கெட் எடுத்தாலுமே வந்துட்டு
மேஜராக வந்துட்டு ஃபிப் லெவலை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதே நம்ம வந்துட்டு யூரோ யூஎஸ்டி எடுத்துப்போம். ஸோ கரண்ட் இதில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தது தான் இதெல்லாம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இங்கே இருக்குது. ஸோ இந்த லோவில் இருந்துட்டு ஸோ இந்த பர்டிகுலர் லோவில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹை ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த ஹை வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஜென்ரலாக வந்துட்டு எப்பயும் போல தான் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஆக்சுவல் சப்போர்ட்லேருந்து பை ஆகிட்டு ஓகே, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மார்க்கெட் வந்து ஆக்சுவல் சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு பை ஆயிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கு, அகைன் ஒரு புது ஹை கிரேட் இருக்குது. ஸோ லோலேருந்து அகைன் அந்த புது ஹை மார்க் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல 0.2 பிரேக் டவுன் கொடுத்துட்டு ஒன் டே ஒரு ஆஃப் டே பக்கமாக ஃபுல்லாக ஹோல்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்துட்டு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது, ஆக்சுவல் சப்போர்ட்டு இங்கே இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, அதுக்கு மேலேயே இந்த ஆக்சுவல் சப்போர்ட்டுக்கு மேலேயே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் அகெயின் பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவல் சப்போர்ட்டுக்கு வராமையே மேலேயே சப்போர்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த லெவல் டெஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பையிங் சைடு இந்த ஹை பிரேக் ஆகும்போது பையிங் சைடு போகிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெண்டிங் லெவலை ஃபிப்போட பெண்டிங் லெவலை பேஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ஹை பிரேக் ஆனவுடனே யார் யாரெல்லாம் பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தோட ஸ்டாப் லாஸுமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் லோ கீழே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தோட சப்போர்ட்டையுமே ஸ்டாப் லாஸையுமே வந்துட்டு இந்த செல்லிங் ஸ்விங்கில் வந்துட்டு மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பை சைடு பார்க்காம செல் சைடு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் மூமெண்டம் வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் மட்டும் இல்லை, நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிபிபியில் எடுத்தாலுமே சேம் அதே தான். ஸோ இப்போ கரண்ட்டு இந்த ஹைலேருந்து வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ஹைலேருந்து ஸோ இங்கேயும் கூட பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது பாட்டம்லேருந்து, ஸோ இந்த பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஃபிப்பை ட்ராப் பண்ணிடுச்சு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் டவுன் ஆயிருக்கு. இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் ஆக்சுவல் சப்போர்ட் என்ன எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு அந்த ஆக்சுவல் சப்போர்ட்டுக்கு மேலேயே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவல் சப்போர்ட்டில் வராமல் மேலேயே மிடில்லே எங்களுக்கு சப்போர்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா அந்த பையிங் வந்து சஸ்டெயின் ஆகிறது சான்ஸ் கம்மி. அந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ட்ராப்பிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக நம்ம இருக்கும் ஹை கிரேட் இருக்குது, அகைன் செல்லிங் வருது, அகைன் பையிங் வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஹை பிரேக் ஆன உடனே புதுசாக நியூ பையர்ஸ் வந்து என்டர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பெண்டிங் லெவல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து அகைன் வந்து இந்த பெண்டிங் லெவல் வரதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு மூணு கேஸ் பார்த்தோம், நிஃப்டிலையும் பார்த்தோம், நிஃப்டிலையும் பார்த்தோம், யூரோஎஸ்டிலையும் பார்த்தோம், ஜிபிபிலையும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் சப்போர்ட்டில் எடுக்காமல் ப்ரைஸ் எப்பப்போலாம் மேலே போயிருக்கோ அப்பப்போலாம் வந்துட்டு ட்ராப்பிங் தான் பண்ணியிருக்கு. ஸோ நீ கோல்டை பார்க்குறதுனால கோல்டுலேயும் பார்க்கலாம். ஸோ கோல்டுலேயுமே ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் லோவில் வந்துட்டு டாப் வரைக்கும் வச்சு பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இது எப்பயும் போல தான் வந்துட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்துட்டு 0.2 லெவலில் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் 0.3 சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் அந்த 0.3லேயே பார்ஸ் நிறைய வாட்டி வந்துட்டு மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து கண்டினியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இன்னும் வந்துட்டு நீங்கள் கிரிப்டோவில் பார்க்குறதுனாலும் சேம் கிரிப்டோவில் வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்விங்ஸ் வந்துட்டு வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் லோவில் வந்துட்டு ஸோ ஹை இப்போ இந்த லோலேருந்து இந்த ஹை வைக்கும் போது ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து லோலேருந்து கண்டினியூஷனாக இருக்குது. ஸோ செல்லிங் வருது. ஸோ ஆக்சுவல் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, ப்ரைஸு பிட்வீன்லேயே வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா இந்த ஹை பிரேக் ஆன உடனே ப்ரைஸ் வந்துட்டு அகைன் ஃபர்தராக வந்துட்டு கண்டினியூஷன் கொடுக்கறது ரொம்பவே ப்ராபபிலிட்டி கம்மி தான். அகைன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லெவல் இந்த 73,884ங்கிற லெவல் வந்து மார்க்கெட் வந்து அகைன் டெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபாரெக்ஸ்லையும் பார்த்தோம், கிரிப்டோலையும் பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த பெண்டிங் லெவலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு மூவ் ஆகும். பெண்டிங் லெவல் மீன்ஸ் ஃபிப்பை பேஸ் பண்ணி மூவ் ஆகும். ஸோ அந்த ஆக்சுவல் ஃபிப் லெவலை வந்துட்டு மார்க்கெட் டெஸ்ட் ஆகலைன்னா அகைன் வந்துட்டு இன்னொரு வாட்டி அந்த ஃபிப் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து அகைன் ரிட்ரேஸ் டவுன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ ப்ரீவியஸ் லோலேருந்து நிஃப்டி கரண்ட் ஹை ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஆக்சுவல் லெவலுக்கு மேலேயே ப்ரைஸ் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஆக்சுவல் லெவலுக்கு மேலேயே சப்போர்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த பையிங் வந்துட்டு அகைன் நாளைக்கு டே ஹை பிரேக் பண்ணிட்டு எனி வீக்னஸ் ஷோ பண்ணாலுமே நான் செல் சைடு தான் பார்ப்பேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு என்னோட வியூ வந்துட்டு செல் சைடில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கான வியூ. அண்ட் தென் ஓவரால் வீக்லி ஓவர்வியூமே வந்துட்டு ஓவராலாக அடுத்த வீக் வந்துட்டு ஒரு இன்டிசிஷன் ஆர் செல்லிங் சைடில் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ பையிங் சைடு வந்து அகைன் கண்டினியூஷன் நான் வந்துட்டு பை சைடு வந்துட்டு போவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து லோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு பையிங் ஸ்விங்க்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு
ரிட்ரேஸ்மெண்ட் குடுத்துருக்கு. ஸோ அகைன் வந்துட்டு நான் டாப்ல போயிட்டு அகைன் நான் பையிங் இன்னும் மார்க்கெட் வந்து ஹை பிரேக் ஆயிட்டு, இன்னும் மார்க்கெட் வந்து ஹை போகும்ன்னு கேட்டிங்கன்னா, கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ நாளைக்குமே வந்துட்டு கேப் அப் ஆகறதுக்குமே ப்ராபபிலிட்டி அதிகம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு நியர்லி 1% மேல அப்ல இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுதான். கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே நான் வந்துட்டு செல்லிங் சைடு தான் பார்க்க போறேன். ஸோ ஓவராலா செல் சைடு ஓவரால் செல் சைடுல தான் இருக்க போகுது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன மாரி கிரியேட் ஆயிட்டு, என்ன மாரி ஓப்பன் ஆயிட்டு, என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. பை ட்ரேடர்ஸ். பாய்.